அந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்காங்க. பின்னாடி ஒருத்தவன் நடந்து போகிறான். கொஞ்சம் தூரம் போகிறான். அந்த பொண்ணு கிட்ட போகிறான். கொஞ்சம் லைட்டாக கிராஸ் பண்ணுறான். முன்னாடி பின்னாடி திரும்பி பார்க்குறான். அந்த பொண்ணு அப்படியே பிடிச்சி கட்டி எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாந்தோப்பு மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு கூப்பிட்டு போயிடும். தமிழ் பாஷை தெரியாத ஏதோ ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு மனிதன் தூக்கிட்டு போய் அந்த பொண்ணு பாலியல் சித்திரவதை பண்ணுறான். அந்த பொண்ணு கதறினதுக்காக கன்னத்தில் அத்தனை அடி அரைச்சிருக்கான். ஃபுல்லாக அரைச்சலாம் அடித்து அந்த கண்ணம் செவக்க ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருக்கான். காலு ரெண்டுத்தையுமே இழுத்து உடைச்சிருக்கான். புரட்டி போட்டு ட்ரெஸ்ஸை கிழிச்சு பக்கத்தில் பள்ளம் இருக்குது, உன்னை போட்டு புதைச்சிருவேன். ஆக்சுவலி அவனோட பிளானே என்னென்னா அந்த பொண்ணை ஃபுல்லாகவே அவனை என்னென்ன நினைக்கிறானோ நினச்சி பண்ணிவிட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணிக்கணுன்றது அவனோட பிளானாக இருந்திருக்கு. 3வது முறை என்ன செஞ்சுருக்கான், தன்னுடைய நண்பருக்கு கால் பண்ணியிருக்கான், யாரோ ஒருத்தருக்கு. அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு இவனுக்கு வந்து புரியலை, அதே மாதிரி இவன் என்ன பேசுகிறான், யாரையோ கூப்பிட்றான்றது தெரிஞ்சிருச்சு. அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு தைரியமாக என்ன பண்ணியிருக்கு, கையில் கிடைச்ச அந்த மண்ணி எதையும் எடுத்து அவன் மேலே தூவிட்டு அலறி அடிச்சுட்டு ஓடியிருந்தான். இவ்வளவு வேதனையை அனுபவிச்சு, நரக கொடூரத்தை அனுபவிச்சு, மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் அனுபவிச்ச பொண்ணு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வரும்போது அதே ஏரியாவில் இன்னொரு பொண்ணு உள்ளே நடந்து வர்றதை பார்த்து எனக்கு அந்த அம்மாவோட பேச்சு வந்து அவ்வளோ வலி உருவாக்குச்சு. சார் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார். அந்த பொண்ணு வந்து குழந்தை வந்து கெஞ்சுதான். அந்த கெஞ்சுற அந்த வார்த்தையை அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா என்ன துடிதுடிப்பு இருந்திருக்கும். ஒரு அம்மா கேட்கக்கூடிய விஷயமாங்க இது. 10 வயசு பெண் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர வழியில் ஒரு யாருனே தெரியாத ஒருத்தர் அந்த பொண்ணை கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு. சமீப காலமாக நம்ம நிறையா இந்த மாதிரி கேசஸ்லாம் பேசியிருக்கோம். தொடர்ச்சியாக அந்த ஸ்கூலில் வந்து பெண் பிள்ளைகளுக்கு வந்து பாதுகாப்பே இல்லைன்ற மாதிரி சூழ்நிலை தான் தொடர்ச்சியாகவே இருக்குது. இந்த கேஸை பற்றி சொல்லுங்கள் சார். முதல்ல வந்து பொதுவாக நம்ம எல்லாரும் கேஸ் ரிப்போர்ட் வரும், அதிலிருந்து தான் நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்றது பார்ப்போம். ஆனால் இதில் வந்து ஒரு பகிரங்கமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த வீடியோ நம்மளால் பார்க்க முடியுது, சிசிடிவி ஃபுட்டேஜஸை பார்க்க முடியுது. ரொம்ப பெரிய கஷ்டமான செயல் என்னென்னா, போன வாரம் சனிக்கிழமை நடந்த விஷயம். இப்போ இன்னைக்கு விட்டால் ஒரு நாள் கிடந்தால் சனிக்கிழமை வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு வாரமாக பெருசாக வெளியில் தெரியாமல் அந்த பொண்ணுக்கு இன்னும் நியாயம் கிடைக்காத ஒரு பெரிய ஒரு விஷயந்தான் வந்து பார்க்க முடியுது. இதை விட பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம குடும்பத்தில் ஒரு குழந்தை இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தால் எப்படி இருந்திருக்குன்றதை ஒரு செகண்ட் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு வலியும் வேதனையும் உருவாக்கிடுச்சின்னு சொல்லலாம். ஏன்னா யாரோ ஒருத்தவன் அந்த பொண்ணு ஸ்கூல் முடிச்சுட்டு போகுது, ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு வந்து தினமும் ஒரு 2 ஸ்டேஷன் தள்ளி ஸ்கூலுக்கு போகக்கூடிய பொண்ணு, ஒரு 10 வயசு கூட முடியாத ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு, தைரியமாக தினமும் ஸ்கூலுக்கு 2 ட்ரெயினோட ஸ்டேஷன் தாண்டி போகிற ஒரு பொண்ணு, சனிக்கிழமை அன்னைக்கு சீக்கிரம் விடுறாங்க, வீட்டுக்கு போக வேண்டாம், ஃபேமிலியோடு சேர்ந்து அக்காவோட சேர்ந்து போகலாம் அப்படின்னு பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ தண்டவாளம் கிராஸ் பண்ணி ஒரு சைட்லேருந்து ஒரு பக்கம் போகும்போது அங்கே ஆள் நடமாட்டம் பெருசாக இல்லை. அதுதான் சிசிடிவிலையும் பதிவாயிருக்கு. அந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்காங்க. பின்னாடி ஒருத்தவன் நடந்து போகிறான். கொஞ்சம் தூரம் போகிறான். அந்த பொண்ணு கிட்ட போகிறான். கொஞ்சம் லைட்டாக கிராஸ் பண்ணுறான். முன்னாடி பின்னாடி திரும்பி பார்க்குறான். அந்த பொண்ணு அப்படியே பிடிச்சி கட்டி எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாந்தோப்பு மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு கூப்பிட்டு போயிடறான். இது மட்டும் செய்தி. என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்றத நம்மளும் ரொம்ப நாளாக தேடி கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அது எந்த மாவட்டம்னு கூட தெரியாத அளவுக்கு தான் இருந்துச்சு. தொடர்ந்து அது பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் வந்து அவங்க அம்மாவோட பேசுகிறப்ப தான் தெரிஞ்சது, இந்த மாதிரி சத்தியமாக சொல்கிறேன், இப்பயும் நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணலன்னா, இப்பயும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னா உண்மையிலே இந்த உலகம் சேஃப்டியான உலகமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ சின்ன குழந்தை, ஒரு பள்ளியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு குழந்தை, யாரோ ஒருத்தவன், அதுவும் இந்திக்காரன், தமிழ் பாஷை தெரியாத ஏதோ ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு மனிதன் தூக்கிட்டு போய் அந்த பொண்ணு பாலியல் சித்திரவதை பண்ணுறான். அந்த பொண்ணு கதறினதுக்காக கன்னத்தில் அத்தனை அடி அரைச்சிருக்கான். ஃபுல்லாக அரைச்சலாம் அடித்து அந்த கண்ணம் செவக்க ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருக்கான். காலு ரெண்டுத்தையுமே இழுத்து உடைச்சிருக்கான். புரட்டி போட்டு ட்ரெஸ்ஸை கிழிச்சு அவ்வளோ அடி அடித்து முதல் முறை முயற்சி பண்ணிவிட்டு திருப்பி அந்த பொண்ணு கதறும்போது அந்த பொண்ணை மிரட்டியிருக்கான். பக்கத்தில் பள்ளம் இருக்குது, உன்னை போட்டு புதைச்சிருவேன் அப்படின்னு கையில் ஒரு கத்தி வச்சுருந்து இந்த கத்தியை கழுத்தில் வச்சு, நீ வந்து வாயை மூடலைன்னா கத்தலைன்னா நீ எதாவது இது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கான். ஆக்சுவலி அவனோட பிளானே என்னென்னா, அந்த பொண்ணை ஃபுல்லாகவே அவன் என்னென்ன நினைக்கிறானோ நினச்சி பண்ணிவிட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணிக்கணுன்றது அவனோட பிளானாக இருந்திருக்கு. 3வது முறை என்ன செஞ்சுருக்கான், தன்னுடைய நண்பருக்கு கால் பண்ணியிருக்கான், யாரோ ஒருத்தருக்கு. அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு இவனுக்கு வந்து புரியலை, அதே மாதிரி இவன் என்ன பேசுகிறான், யாரையோ கூப்பிட்றான்றது தெரிஞ்சிருச்சு. அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு தைரியமாக என்ன பண்ணியிருக்கு, கையில் கிடைச்ச அந்த மண்ணி எதையும் எடுத்து அவன் மேலே தூவிட்டு அலறி அடிச்சுட்டு ஓடி வந்துருக்கு. அந்த இடத்த விட்டு ஓடி வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு 30 வயசு 25 வயசுல அடல்ட்டாக இருக்கக்கூடிய அனைத்து மெச்சூரிட்டியுமே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணால் கூட இந்த அளவுக்கு பெருசாலாம் ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனால் அந்த பொண்ணு போய் வீட்டில் போய் தைரியமாக அந்த விஷயத்த சொல்லுது. ஹாஸ்பிட்டலில் அதுக்கான பேசிக் ட்ரீட்மெண்ட் பண்ணலை.
ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் அதற்கான இது கிடைக்கல. அடுத்து காவல்துறையை நோக்கி போகிறாங்க, இன்னமும் ஒரு வாரம் ஆகியும் கண்டுபிடிக்கல. இப்போ தனிப்படை யாராச்சு அது ஒரு ப்ராசஸ் போனால் கூட இதே வெளியாட்கள் இல்லாமல், இந்த மாதிரி சாதாரணமான மனிதர்கள் இல்லாமல், ஒரு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவின்னு இல்லாமல் ஒரு பணக்கார வீட்டில் இருக்கக்கூடியவங்களோ இல்லை ஒரு கட்சி சார்ந்தவர்களோ அல்லது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களோ அது அதிகார வர்க்கத்தில் இருந்தவங்களோ இருந்தாலும் இதே ஒரு வாரம் தான் இருக்குமான்றது தான் வலிக்க வைக்கிற கேள்வியா பார்க்க. இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா போலீஸ் ஒரு 10 பேரை கூட்டிட்டு வந்து அந்த குழந்தைகிட்ட இவங்களான அடையாளம் காட்டுங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜுமே கிளியரா இல்ல, அவன் பின்னாடி போனது தான் இருக்கிறதே தவிர அந்த ஃபேஸ் கிளியரா இல்லைன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இல்லை, பொதுவாகவே எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லுமே யாரோட ஃபேஸும் கிளியராலாம் தெரியாது. அப்போ இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணவங்கலாம் வந்து ஏதோ ஒருத்தர் தான் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அந்த அப்பா அம்மாவே உடனே விசாரிச்சிருக்காங்க. அந்த குழந்தை சொன்ன உடனே அடுத்த செகண்ட் வந்திருக்காங்க. அந்த லோக்கலில் விசாரிக்கும் போது இப்போ தான் ஒருத்தவங்க கத்தி எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் போனால் அங்கே ஒர்க் பண்ணுறக்கூடிய ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ ஒரு பெற்றவங்களால ஒரு விஷயத்தை விசாரித்து சொல்ல முடிஞ்சது, ஏன் காவல்துறையால் அதை சொல்ல முடியல? இதை விட முக்கியமான விஷயம் பாருங்கள், இவ்வளவு வேதனையை அனுபவிச்சு, நரக கொடூரத்தை அனுபவிச்சு, மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் அனுபவிச்ச பொண்ணு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வரும்போது அதே ஏரியாவில் இன்னொரு பொண்ணு உள்ளே நடந்து வர்றதை பார்த்து அந்த பொண்ணை தடுத்து நிறுத்தி இந்த பக்கமாக போகாதீங்கன்னு அதை வேற பக்கமாக டைவர்ட் பண்ணி அந்த பொண்ணையும் சேவ் பண்ணி இந்த பொண்ணு போயிருக்கு. 10 வயசு பொண்ணு எவ்வளோ விஷயம் பண்ணி. அப்போ இந்த மாதிரியான ஒரு பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கலாம், இந்த மாதிரியான ஒரு பொண்ணுக்கு வந்து சரியான ஒரு கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை உருவாக்கி கொடுக்கல அப்படின்னா அப்புறம் என்னத்த நியாயம் இதுலாம் நம்ம பேசி என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கிடையாது. இப்போ ஸ்கூலுக்கு போற ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லைன்றது நம்ம ரொம்ப நாளாவே பேசிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிறைய வாட்டி நடந்திருக்கு. இது தொடர்ச்சியா நடக்குது இல்லை, இதுக்கெல்லாம் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க? இது ஸ்கூல் போற குழந்தைன்னு மட்டும் நம்ம சொல்ல முடியல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா இன்னைக்கு பிறந்த குழந்தைகள்ல 2 வயசு தாண்டும் போதுலேருந்தே பல பேர் யாரெல்லாம் அப்பா அம்மாவோட அரவணைப்பு இல்லாமல் வெளியில் அடுத்து உங்களோட அரவணைப்புக்குள்ள வராங்களோ அல்லது அடுத்து அவங்களோட பார்வைக்கு வராங்களோ அங்கிருந்து பல குழந்தைகள் இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டே இருக்கு. பெண் குழந்தைகள் மட்டும் கேள்விப்பட்டிருந்த இடத்துல ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் தூத்துக்குடியில் ஒரு ஆண் குழந்தையும் இந்த மாதிரி இதுவானதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த சமூகமே என்ன மாதிரியான ஒரு இடத்துல இருக்குன்றது தெரியல. பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் அவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்கலாம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி, சமீப காலத்தில் 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வயசான பாட்டியை, ஒரு 80 வயசான பாட்டியை இந்த மாதிரி காட்டுக்குள்ளே தூக்கிட்டு போனாங்கன்ற ஒரு சம்பவம் வருது. அப்போ எங்கே இருக்கோம் நம்ம? என்ன மாதிரியான மனநிலைமையில் பசங்களை வளர்க்குறோம்? இன்னைக்கு யாருமே சரியான ஒரு இதில் இல்லவே இல்லையா? எல்லாம் ஏதோ ஒரு இடாகுடமாக இருக்கிறாங்களான்றதே நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, எதுக்கு நமக்கு குழந்தைங்க தேவையான்றதை யோசிக்க வைக்கிறாங்க. உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க, நான் கஷ்டப்பட்டு சுமந்து ஒரு 10 மாதங்கள் சுமந்து அவ்வளோ கனவு, இன்னைக்கும் பல பேருக்கு குழந்தை பிறக்காம அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையை வளர்த்து அந்த குழந்தைக்கு தேவையானதெல்லாம் பண்ணி உலகத்தில் எனக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, நமக்கு பிறந்த குழந்தையாவது ரொம்ப நல்லபடியாக வாழட்டும் வளரட்டும் அப்படின்னு நினச்சி வளர்த்து கொண்டு வந்தோன்னா வளர்த்து வர்றதே ஒரு பிரச்சனையாக இருக்குது. வளர்த்ததுக்கு அப்புறமா அதை ஒரு நல்ல இடத்துல படிக்க வைக்கிறதுல ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா படிக்கிற போனால் காலேஜில் பிரச்சனையாக இருக்குது. காலேஜ் முடிச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தா ரத்தன்யா மாதிரி ஒரு கேஸில் வந்து பிரச்சனையாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரியான மனிதர்கள் சூழ்ந்து இருப்பாங்கன்னா அப்போ இதில் எப்பேற்பட்ட ஒரு மாதிரி வக்கரம் பிடிச்ச மனிதர்கள் உள்ளே இருக்கிறாங்கன்றது நமக்கு பயத்தை தான். ஆமாம் சார். ஏன்னா பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனால் வரதட்சணை குடும்பம் பெண்கள்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஸ்கூல் படிக்கிற குழந்தை கூட பாதுகாப்பு இல்லை. இப்படியே தொடர்ச்சியாக பெண்கள்லாம் வந்து பின்னோக்கி போகிறாங்களோ, ஒரு சேஃப்டியே இல்லாத சூழ்நிலை தானே இருக்குது. இப்போ கூட பாருங்க, இந்த நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் இன்னொரு செய்தி கேள்விப்பட்டேன். அது இன்னும் முழுமையான தகவல்கள் வெளில வரல. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கின்ற பகுதியில் வந்து இதே மாதிரி ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை வந்து இது பண்ணியிருக்காங்கன்றதும், அந்த பெண் வந்து வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக கொலை பண்ணணும் முடிவு பண்ணி தண்ணியில் இறக்குனதாகவும், அந்த தண்ணியில் இறக்குன அந்த பொண்ணு பாடி கிடச்சிடக்கூடாதுன்றதுக்காக கல்லை கட்டி இறக்குனதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ அப்படின்னா எந்த இடத்துல தான் இங்கே சேஃப்டி இருக்குது? நான் எங்கே தான் சொல்கிறேன், கிராமங்கள்லையும் சேஃப்டி இல்லைன்றீங்க, நகரங்கள்லையும் சேஃப்டி இல்லைன்றீங்க. அப்போ இது 2 தவிர வேறு என்ன இருக்குது ஊரில்? பள்ளிக்கூடத்துக்கு போனால் பள்ளிக்கூடத்தில் சேஃப்டி இல்லை, வீட்டில் வச்சுக்கிட்டா பக்கத்து வீட்டில் சேஃப்டி இல்லைன்னா அப்போனா என்ன இதில் சமூகத்தில் நம்ம இருக்கிறோம்? அதே மாதிரி என்ன மாதிரி கொடூர மனப்பான்மை கொண்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் உலாவிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் மொட்டடிச்சு அடகு பார்க்குறான் அவன் பொண்டாடிக்கு. அப்போ என்ன மனப்பான்மையில் மனிதர்கள் வளர்கிறாங்க? அதுக்கு பெற்றவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது இங்கே ரொம்ப பெரிய கொடூரமான ஒரு விஷயமா இருக்குது. அப்பாவும் பையனும் சேர்ந்து அந்த பொண்ணு கூட சொல்லுதான், அந்த ஷார்ஜா மேட்டரில் கூட அந்த பொண்ணு சொல்லுதான், உங்கள் அப்பா என் கூட மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாருன்னு சொன்னால் அந்த பையன் சொல்கிறான்னா கல்யாணம் பண்ணதே எனக்காக மட்டும் இல்லை அப்படின்றானா. அப்போ எந்த மாதிரி சமூகத்தையும் என்ன மாதிரி ஃபேமிலியையும் இந்த சொசைட்டி வளருது. ஒரு மனுஷன் தப்பாக இருக்கிறத பெருசாக பார்க்குற இடத்துல குடும்பமே இன்றைக்கி தப்பாக இருக்குது.
அதுக்கு துணை போகிறதுக்கு யார் வேணா இருக்காங்க. இன்னைக்கு தப்பு பண்ணவனுக்காக நியாயம் கேட்டு வராங்க. அஜித்குமார் மர்டர் கேஸில் இப்படி கொலை பண்ணவனை நீ என் வீட்டில் இருந்தவனாலும் கொலை பண்ணடா, நீ என் வீட்டுக்கே வராதுன்னு சொல்ல வேண்டியவர்கள் என் புருஷனை காப்பாற்றுங்க மேலே இருக்கவன் சொன்னான் தான் பண்ணான்னு சொல்லிட்டு வந்து ப்ரொட்டஸ்ட்டில் இறங்குறாங்க. அப்போ இன்னைக்கு சொசைட்டியில் வந்து இன்னைக்கு விக்டிம்ஸுன்றதைய விக்டிம்க்கு கிடைக்க வேண்டிய எல்லா வாய்ப்புகளுமே தப்பு பண்ணவங்களுக்கு தான் கிடைக்குது. தப்பு பண்ணுறவங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தையுங்க நீங்கள் எவ்வளவு கனவுகள் இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். தைரியமாக வரக்கூடிய ஒரு குழந்தை இன்னைக்கு 4ஆம் வகுப்பு படிக்கிறது, நாளைக்கு படித்து ஒரு IAS ஆகலாம், அல்லது டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், வக்கீல் ஆகலாம், எவ்வளவோ கனவுகளை சுமந்து அடுத்த ஒரு 20 வருஷத்தில் இப்படி இருக்குன்னு அவங்க அப்பா வளர்ந்துருப்பாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, அவங்க அந்த பொண்ணோட அம்மா, இவ வந்து ரொம்ப நல்லா படிப்பாலாம், அவங்க அக்காவுக்கு அட்வைஸ் பண்ணுமா, நான் நல்லா படிக்கிறேன்லக்கா நீ ஏன் படிக்க மாட்டேற, நம்ம நல்லா படித்தா அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை. எவ்வளோ வலி பார்த்து வளர்க்குறாங்க ஒரு குழந்தைய. எவனோ ரோட்ல போறவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போ. அதுவும் அந்த அம்மா, எனக்கு அந்த அம்மாவோட பேச்சு வந்து அவ்வளோ வலியை உருவாக்குச்சு. சார் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார். அந்த பொண்ணு வந்து குழந்தை வந்து கெஞ்சுதான். அந்த கெஞ்சுற அந்த வார்த்தையை அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா என்ன துடிதுடிப்பு இருந்திருக்கும். ஒரு அம்மா கேட்கக்கூடிய விஷயமாங்க இது. குழந்தைய பார்க்கக்கூடிய கோலமாங்க இது. தலை இங்கேருந்து கை கால்லேருந்து அந்த கால் பாதை வரைக்கும் ரத்தங்களும் காயங்களும் அந்த குழந்தைய பார்க்கும்போது இந்த மாதிரியான வேதனையும் வலியும் இந்த உலகத்தில் வேறு யாரும் அனுபவிச்சிடக்கூடாது. இன்றைக்கி அந்த அம்மா வந்து ஹாஸ்பிட்டலாக அலைஞ்சிக்கிட்டு அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும்னு பார்க்குறாங்க. அந்த குழந்தை வெளியில் வரதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும்னு நினைக்கிறீங்க? நீ உன்னோட ஒரு நிமிஷம் சந்தோஷத்துக்காக எதையோ பண்ணிட்டு போயிட்ட. ஆனால் அந்த குழந்தை அடுத்த 50 வருஷம் ஆனாலும் ஒவ்வொரு செகண்டும் அதில் இந்த ஒரு மாதிரி பேயாட்டம் மாதிரி துரத்திக்கிட்டே இருக்கும். தூங்க முடியாதுங்க. ஒவ்வொரு செகண்டும் யாரோ மேலே இது பண்ணுற மாதிரி தெரியும். யாரோ பார்க்குற ஒவ்வொரு ஆண்களையுமே அப்பாவை முதற்கொண்டு பயத்தோடு பார்க்கக்கூடிய பார்வைக்குள்ளே போவோம். இனிமேல் எப்படி அது ஸ்கூலுக்கு வரணும், படிக்கணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே உன்னுடைய ஒரு இச்சைக்காக அந்த ஒரு செகண்டில் வந்து நீங்கள் பண்ணிடுறீங்க. இதுக்கு காரணமே என்னென்னா, இன்றைக்கி வந்து தாயையும் தந்தையும் எப்படி வந்து எல்லாரையும் அப்பா, எல்லாரையுமே அம்மா, எல்லாரையும் சகோதரி சகோதரன் இப்படின்னு பார்க்குறது கல்ச்சர். மனைவியை மட்டும் மனைவியாக பார்க்கணும். ஒருத்தர் மட்டும் தான் பார்க்க முடியும், வேறு யாரும் பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கி அப்பா அம்மான்ற ஒரு ரிலேஷன்லையோ இல்லை அக்கா தம்பின்ற ரிலேஷனில் யாரையும் பார்க்குறதில்ல. எல்லாரையுமே வயசு கம்மியாக இருந்தாலும் வயசு அதிகமாக இருந்தாலும் மனைவியை பார்க்கக்கூடிய பார்வையிலையும் அந்த இதிலேயே பார்க்கக்கூடியது தான் ரொம்ப பெரிய கொடூரமானது இருக்குது. அதே மாதிரி வாழ்க்கையே வந்து செக்ஸு மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைக்கிற இது இருக்குல்ல, அதுவே பெரிய தப்பு. அது கிடையவே கிடையாது. அது வந்து ஒரு சதவீதம் கூட கிடையாது. வாழ்க்கை வாழ்வதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அது எப்படி இப்படி ஆயிட்டாங்க, இந்த சொசைட்டி எப்படி மாறப்போகுது அப்படின்றது புரியல. அதே மாதிரி எந்த அளவுக்கு காவல்துறை இதில் இன்வால்வ் ஆகி எவ்வளோ தூரம் வந்து இதுக்கு எஃபர்ட்ஸ் போட்டு இதை உடனே வந்து பார்க்கக்கூடிய போகிறாங்க. ஏன்னா நீங்கள் வட மாநிலத்தை சேர்ந்தவர்ன்ற மாதிரி, ஏன்னா அந்த பையன் பேசுகிறத வச்சு அந்த பொண்ணு கொடுத்துருக்கக்கூடியது வட மாநிலத்தவர் அப்படின்றது தெரிய வருது. ஏன்னா அவன் பேசுகிற செய்கை, அவனோட வார்த்தை, அவன் இன்னொருத்தவனுக்கு ஃபோனில் பேசுகிறதுக்கு அவன் ட்ரை பண்ண டைமு அப்படின்றதெல்லாம் வச்சு இவன் வந்து வட மாநிலத்தவர் அப்படின்றத வந்து ரொம்ப தெரியாது. எனக்கு என்ன ஒரு இதுனா, ஒரு என்ன ஒன்றா இருந்துட்டு போட்டோங்க, அது ஒரு ரோடு, யார் வேணாலும் வரலாம் போகலாம், எவன் வேணாலும் வரட்டோ போட்டோ, அந்த பொண்ணு கத்தனா கூட பரவாயில்ல, எனக்கு வேண்டியதை நான் செய்யணுன்ற நினைப்பு ஒருத்தனுக்கு வருதுன்னா, தைரியம் வருதுன்னா, அதுவும் வட மாநிலத்தவருக்கே தைரியம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எந்த அளவுக்கு தமிழ்நாடு சேஃப்டி இல்லாத ஒரு இடம்ன்றதை அவன் நம்பியிருப்பான். ஒரு ஸ்கூல்லையுமே காலேஜ்லையுமே ஒரு ஸ்கூல் விடுற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் இருக்கலாம்ல. ஒரு போலீஸ் அங்க இருக்காங்கன்னா வெளியே அன்வான்டா சுத்துறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஐயோ இந்த டைம் போனா ஸ்கூல்ல வந்து ஸ்கூல் விட்டு வெளியே வர பசங்க கிட்ட தப்பா பண்ணா ஒரு போலீஸ் இருப்பாங்கன்ற ஒரு பயம் இருக்கும். வில்லேஜ்லயும் சரி சிட்டிலையும் சரி அந்த மாதிரி போலீஸ்லாம் வந்து இருக்கதே இல்லையோ. இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எங்கெங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் அதிகமாக ரைஸ் ஆகுதோ, எங்கெங்கெல்லாம் பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் அதிகமாகுதோ அங்கே வந்து காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் பார்க்க முடியுது. ஆனால் இங்கே ப்ராப்ளமே அது மட்டும் கிடையாது. ஸ்கூலை விட்டு வெளில வர வரைக்கும் அவங்க நிற்பாங்க. அவங்க போகிற ரூட்டு ஃபுல்லாக இருப்பாங்களான்னு தெரியாது. சிட்டி வந்து உங்களுக்கு சென்னை சிட்டி மாதிரி எல்லா மாவட்டங்களும் இருந்துறது இல்லை. இப்போ நீங்கள் சென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு தெருவும் கண்காணிக்கக்கூடிய இடமா தான் இருக்கும். ஏன்னா சிசிடிவின்றதே அங்கே போகிற மக்கள் தான். அது மக்கள் இல்லாத இடமே இல்லை. அந்த அளவுக்கு சென்னை வந்து உங்களுக்கு இருக்குது. பட் இதே நீங்கள் வந்து மற்ற ஊர்களில் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த திருவள்ளூர் மாதிரியான மாவட்டங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் ஒரு 3.5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் இருக்கும். அதிகபட்சம் அந்த குழந்தை போகிற ரூட்டில் ஒரு 2 பேருக்கு மேலே போக மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய வீடே வந்து ஒரு 10 வீடுக்கு மேலே இருக்காது. அவ்வளோ காலியாக தான் இருக்கும். அப்படி தான் எல்லாருடைய சூழ்நிலைகளுமே இருக்குது. அது ஒரு சின்ன ஒரு சந்து காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான், இதுக்குள்ளே தான் போகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புமே இருக்காது. எந்த இடத்துலையுமே இருக்காது. இது வந்து நீங்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுக்குமே இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து மாற வேண்டியது எல்லாமே மனசாட்சி தான். உனக்கு ஒரு குழந்தை இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மைண்ட் செட் ஒரு ரூலே இருக்கு. ஸ்கூல் விட சொல்ல ஒரு போலீஸ் வந்து இருக்கணும். அதாவது மொத்த தமிழ்நாடு முழுக்க வந்து இவ்வளவு காவல்துறை இருக்கக்கூடிய இடத்துல, கண்காணிப்புகள் இருக்கக்கூடிய இடத்துல இது இருந்தால் கூட
போகக்கூடிய பாதைகளில் என்ன நடக்குதுன்றதை தான் நம்மளால் இது பண்ணிக்க முடியல. ஸோ பெற்றோர்கள் என்ன நினச்சிட்றாங்கன்னா, நான் வந்து வேலைக்கு போகிறேன், அவரும் வேலைக்கு போகிறாரு, சரி குழந்தை ஸ்கூலுக்கு போச்சுன்னா வீட்டுக்கு வந்துட்டு அது மாதிரி படிச்சுட்டு டியூஷன் சென்டர் போயிட்டு திருப்பி படிச்சுட்டு வீட்டில் இருக்கோம், நம்ம வந்தால் பார்த்துக்கலான்றது இருக்குல்ல. இது அந்த மாதிரியான காலகட்டம் கிடையாது. நீங்கள் 2 பேரும் ஓட வேண்டிய காலகட்டமாகவே இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு முழுக்க முழுக்க நீங்கள் இருக்க வேண்டியது இருக்குது. அது 2 பர்பஸ்க்காக சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தை வந்து பத்திரமா வீட்டுக்கு வந்து அந்த வீட்டுக்கு அது தேவையான அதோட நடைமுறைகள் வாழ்க்கையை தினமும் இயங்குறதுக்கு ஒன்று தேவைப்படுறது. 2வது இந்த மாதிரியான தவறான பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு ஒன்று. 3வது ரொம்ப முக்கியமானது, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பொண்ணு நல்லா படித்து நல்லா பாஸ் ஆகணும்னா அது கான்சன்ட்ரேஷன் மாறாமல் இருக்கிறதுக்காக, ஒரே செயல்பாடுகளில் இருக்கிறதுக்காகவாது யாராவது ஒருத்தர் மானிட்டரிங்கில் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கோம். இதை விட்டுட்டு நம்மலாம் வேலைக்கு போகணும்னு நினச்சோன்னா நம்மளுக்கான நம்ம யாருக்கு குழந்தைய பார்த்துக்க முடியாதுல்ல, நமக்கான குழந்தையே இருக்காது. நீங்கள் அந்த ஒரு குழந்தையை நீங்கள் விட்டுட்டு அந்த ஒரு குழந்தைக்காக நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா, அப்படி ஒரு குழந்தையே இல்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? யாருக்கு சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? இன்றைக்கி வந்து கல்யாணம் ஆகும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி வந்து ஒரு 15 வயசு குழந்தை இருக்குன்னு வச்சு யார் தாங்க பிரச்சனையில் மாட்டிக்கல? எல்லாருமே மாட்டுறாங்க. ஒரு 15 வயசு குழந்தை இருக்குன்னா 15 வயசுக்கு முன்னாடி தன்னுடைய அப்பா அம்மாவும் எனக்கு எதுக்குடா குழந்தை, நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம், சம்பாதிக்கலாம், நல்லா இருக்கலாம்னு நினச்சிருந்தாங்கன்னா நமக்கு ஒரு குழந்தைன்னு இருந்திருக்காது. நமக்கெல்லாம் கிடைக்காத வாழ்க்கை, நமக்கெல்லாம் கிடைக்காத படிப்பு நம்ம குழந்தைக்கு கிடைக்கட்டுமேன்றதுக்காக தான் அந்த குழந்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய நேரமும் டைமும் நம்ம கம்பல்சரி கொடுத்தாகணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூகம் எல்லா காலகட்டத்திலையுமே தவறான இடமா இருக்குது. ஏன்னா இப்போ கூட அந்த குழந்தை ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க சார். அந்த பொண்ணு வந்து அதான் சொல்கிறேன் இல்லையா, இதற்கப்புறம் அது வீட்டுக்கு வரணும், இந்த கேசஸ்க்கான விஷயங்கள் பார்க்கணும், அப்புறம் அடையாளம் காட்ட வேண்டியது இருக்குது, அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுங்க. இப்போ இவனை நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சி இவனுக்கு நீங்கள் கொடுக்குற தண்டனை இருக்குல்ல, அதுதான் சரியான வெற்றி. இனிமேல் எவன் ஒருத்தவன் தப்பு பண்ணனாலும் பயம் வரணும். பயம் வர அளவுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்கல அப்படின்னா, நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு பொண்ணை பார்த்தாலும் 10 பேர் ரோட்டில் நின்னா கூட அவனுங்களையும் சேர்த்து கத்தியை காமிச்சு மிரட்டிட்டு என்னை இந்த அரசாங்கமும் இந்த கோர்ட்டும் எதுவும் பண்ணிடாதுன்னு சொல்லி அந்த குழந்தை அப்படி தான் பண்ணுவான். இந்த சொசைட்டி தான் நடக்கும். கண்டிப்பாக சார். காவல்துறை வந்து அந்த குற்றவாளியை சீக்கிரமாக பிடிப்பாங்க, உனக்கு தக்க தண்டனை அளிப்பாங்கன்னு நம்புவோம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி.